இருக்குல்ல, ஆப்பிள் வச்சு சூப்பரா ஒரு கேசரி வாங்க பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ஆப்பிள் கேசரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு முதல்ல ரவைய மணமணலா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு பேனை வச்சு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். ஆப்பிள் இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த நெய்யிலேயே லைட்டா வறுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் போன உடனே ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு இதை அப்படியே கொதிக்க விடுவோம். இந்த கேப்ல ஒரு பாதி ஆப்பிள் எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல தண்ணி விட்டு இந்த மாதிரி மாவா அரைச்சி அதையும் இந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு கப் ரவைய இதுல அப்படியே சேர்த்து நல்லா கிளறிட்டே வரலாம். மணமணலா வறுத்துட்டோம்னா கட்டி தட்டாது. அவ்வளவுதாங்க. கிளற பாத்தீங்களா, அப்படியே ரவையெல்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு 3/4 கப் சர்க்கரையை இது கூட சேர்த்துட்டு இதையும் அப்படியே வேக விடலாம். ஃபைனலா 2 ஸ்பூன் நெய் அது மேல சுத்தி விட்டு தட்டு போட்டு மூடி திறந்தா நல்ல கம்ம கம்மன்னு சூப்பரான ஆப்பிள் கேசரி ரெடிங்க. அவ்வளவுதான். ஃபைனலா நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டியும் போட்டு அலங்காரம் பண்ணி இறக்கி வச்சு அப்படியே வாழை இலையை போட்டு அதுல சர்வ் பண்ணா இங்க பாத்தீங்களா, கரண்டிலயும் ஓட்டல கையிலயும் ஓட்டல சூப்பரான டேஸ்டியான ஆப்பிள் கேசரி ரெடி. உண்மையிலேயே செம்மையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.